குட் பேட் அகலி திரைப்படத்தில் தனது பாடல்கள் பயன்படுத்தப்பட்டதாக இளையராஜா ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் இளையராஜா அது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கிறார். தனது பாடல்களை எப்போதுமே தயாரிப்பாளர்களிடம் வழங்கியதில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தனது அனுமதி இல்லாமல் தாம் இசையமைத்த பாடல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் இளையராஜாவினுடைய பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த இடைக்கால தடை நீக்க கோரி மனு தாக்கல் செய்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல்களின் உரிமையை சோனி நிறுவனத்திடமிருந்து பெற்று பயன்படுத்தியதாகவும் தற்பொழுது இளையராஜா பாடல்களை குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இருந்து நீக்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் தங்களை இணைத்துக் கொள்ள கோரி சோனி நிறுவனம் சார்பில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த மனுக்கள் நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு இன்று விசாரணை கொண்டது. அப்பொழுது இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரைப்பட தயாரிப்பாளர்களிடமிருந்து பாடல் உரிமை வாங்கியதாக கூறுகிறார்கள். தயாரிப்பாளர்களுக்கு பாடல் உரிமையை எப்போதும் இளையராஜா வழங்கியது கிடையாது என தெரிவித்தார். பதிப்புரிமை சட்டப்படி இசையமைப்பாளர்களிடம்தான் பாடல் உரிமை உள்ளது என்றும் ஒட்டுமொத்த படத்திற்கு தயாரிப்பாளர் உரிமை இருந்தாலும் பாடல்களை தனியாக எடுத்து மூன்றாம் நபருக்கு விற்க தயாரிப்பாளருக்கு உரிமை இல்லை என இளையராஜா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதே போல மியூசிக்கல் ஒர்க் என்பதற்கும் பதிப்புரிமை சட்டம் அளித்த விளக்கத்தையும் இளையராஜா தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. இளையராஜாவிடம் இசை உரிமை இருந்தால் அதை அவர்தான் நிரூபிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. அதே போல WL இசை நிறுவனத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எம் வேல்முருகன் தாங்கள் தான் பாடல்களை விற்றதாகவும் தங்களுக்கு பாடல்களின் உரிமையை கடந்த 2008ஆம் ஆண்டு AVM நிறுவனம் வழங்கியதாகவும் அதன் அடிப்படையில் தான் பாடல் பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி இந்த வழக்குகளினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.